ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். என்னடா மாத ராசி பலன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆண்டு முடிந்து புதிதாக வரக்கூடிய 2025 ஆண்டு இருக்குல்ல, அந்த ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதத்துடைய ராசி பலனை தான் பார்க்க போகிறோம். ஆண்டு புதிதாக வரக்கூடிய முதல் மாதம் என்ன மாதிரி கிரகநிலைகள் அமைஞ்சிருக்கு, அதனால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையில் இந்த வீடியோவில் கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன். கும்ப ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க. ஆக்சுவலி ஜோதிடத்து மேலே ஆரம்பத்தில் நிறைய பேருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடத்து மேலே நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ ஜோதிடங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்கள்ங்கிறது நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் அமைந்திருக்கிறது எப்படியோ அதை பொறுத்து தான் நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நவக்கிரகங்கள் ஒரே மாதிரி செயல்படும் நம்மளால் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். அப்படி செயல்படக்கூடிய அடிப்படையில் அப்பப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஜோதிடர்கள் சொல்வாங்க. அப்படி அபிகா சிறுவர் நிறைய ஜோதிட கணிப்பை கணிச்சு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்னது எல்லாமே நிறைய நடந்திருக்கு. அதனால் இப்போ எல்லாருக்குமே ஜோதிடம் ராசி பலன் மேலே நம்பிக்கை வந்திருக்கு. அந்த நம்பிக்கைக்கேற்ப கும்ப ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆண்டுடைய முதல் மாதமான ஜனவரி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத கிளியராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. சரி வாங்க, உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கும்பராசிக்காரங்க அவிட்டம் 3-4 பாதம், சதயம், புரட்டாதி 1-2-3 பாதம் இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். அதனால் கும்பராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தாராளமாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க பலன் என்னங்கிறத பார்க்கலாம். சனியை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டுடைய முதல் மாதம் நீங்கள் பொருளாதாரத்தில் வளர்ச்சி உண்டாகிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்புறம் தெய்வ வழிபாட்டில் நாட்டம் அதிகரிக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது. அப்படி இருந்ததுன்னா தள்ளி வைத்திருந்த காரியங்களை செய்கிறது ஈஸியாக உங்களுக்கு அமையும். அப்புறம் பெற்றோரோடு இணக்கமான உறவு உண்டாக தொடங்கும். பெற்றோரோடு இணக்கமான உறவு உண்டாகும்போது அந்த உறவை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா அந்த உறவு தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கூட வரும். அதனால தான் முதல் மாதமே எடுத்துக்குங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியெல்லாம் பாசிட்டிவான பலன்கள் கிடைக்கக்கூடிய உங்களுக்கு குடும்ப ரீதியாக முதல் மாதம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. குடும்பம் உங்களுடைய தெளிவான எண்ணங்களால் குடும்பத்தில் உங்களுக்குன்னு மதிப்பு மரியாதையானது உயரும். அப்புறம் பெரியவர்களுடைய தொடர்பு உங்களுக்கு உண்டாகி உங்களுடைய வாழ்க்கை தரமானது உயரும். நெடுநாட்களாக உங்களை வாட்டி வதைத்த உடல் உபதைகள்லேருந்து விடுபட்டு சூப்பராக இருப்பீங்க. வெளியூர் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல செய்திகள் உங்களை தேடி தானாக வந்தடையும். அப்புறம் லாபகரமான முதலீடுகள் செய்கிறது, உபரி வருமானம் நிரந்தரமாக வரவழி வகுத்து கொள்ள முடியும். மறைமுகமான கலைகளான சில விஷயங்கள்லாம் உங்களுக்குள்ளே இருக்குல்ல, அதெல்லாம் இப்போ வெளிக்கொண்டு வாங்க. அப்புறம் தியானம் போன்றவற்றை செய்யுங்க. இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சகோதர சகோதரிகளுடைய குறைகளை பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து போங்க. மேலும் முன்பு உங்களை ஏமாற்றியவர்கள் இந்த டைம் மன்னித்து வருவது நல்லது. ஏன் நான் மன்னித்து விட சொல்கிறேன்னா, அதை ஞாபகம் வச்சிருக்கிறதுனால அதில் உங்களுக்கு தான் நஷ்டமோ தவிர வேறு எதுவும் அதில் கிடைக்க போகிறதில்ல. ஆக்சுவலி ஏமாற்றிட்டாங்க, அந்த டைம் ஏமாத்தினதை இந்த டைம் நீங்கள் கேரி பண்ணிகிட்டு இருக்கிறத விட அதை மன்னிச்சுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தடுத்த வேலையை பார்க்கலாம். அதனால் குடும்பத்தில் இந்த மாதிரியெல்லாம் நிறைய நீங்கள் ஸ்போர்ட்டிவாக செயல்படணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. மெயினாக உங்களுக்கு ஆரோக்கியம் முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, நல்ல மாறுதல்கள் ஏற்படும். மருந்து மாத்திரைகளுக்கான செலவினங்கள் குறைந்து உங்களுடைய ஆரோக்கியம் சீரு சிறப்புமாக இருக்கும். ஆரோக்கியம் சீரு சிறப்புமாக இருக்கிறதுனால கும்பராசிக்காரங்க புதுசாக நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவதற்கு ஆரோக்கியத்தில் எந்த குறையும் இருக்காத போது ஈஸியாக எல்லாமே பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன்.
அப்புறம் பொருளாதாரம் உங்களுக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, தனாதிபதி குரு சஞ்சாரம் பொருளாதாரத்தில் இருக்குது உங்களுக்கு வலுவா. இதனால் மிகப்பெரிய மாற்றமானது ஏற்படும். அப்புறம் கடன் பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு முற்றிலும் குறையும். அடுத்தவருடைய உதவி பெற்று நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்து வந்த வீட்டு வேலைகள்லாம் டக்குன்னு உங்களுக்கு நிறைவடையும். வீட்டு வேலைகள் டக்குன்னு நிறைவடைவதற்கு பொருளாதாரம்லாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய முதல் மாதத்தை நல்லா கரெக்டாக தெளிவாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் இப்படி தாங்க இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவை உறுதுணையாக கொண்டு உங்கள் பெரும்பாலான விருப்பங்களை நிறைவேற்றி கொள்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். சக பணியாளர்களுடைய பொறாமை பார்வை உங்களை துரத்தி கொண்டே இருக்கும். அதெல்லாம் கவலையே படாதீங்க. உங்கள் அன்றாட பணிகளில் சிறு குறையும் நேராமல் மிகுந்த அக்கறை செலுத்தி வருவது அதை மட்டும் பாருங்கள். அதில் தான் அவசியம். மற்றதெல்லாம் விட்டு விடுங்க. எதிர்பார்த்திருந்த பதவி உயர்வு, இடமாற்றம் போன்றவெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பொருளாதார நிலையிலையும் பற்றாக்குறை நேருவதற்கு எந்த ஒரு இடமும் இல்லை. சிக்கன நடவடிக்கைகள் இருந்தாவே ஓரளவு சேமிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது. இது உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நான் சொன்னேன், இதற்கேற்ப முதல் மாதம் கும்பராசிக்காரங்க செயல்படுங்க. நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குன்னா, கடன் விஷயத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா மன நிறைவிற்கு குறைவு இருக்காது. வியாபாரம் உங்களுக்கு லாபகரமாகவே நடைபெற்று வரும். அதனால் கடன் விஷயத்தில் மட்டும் வியாபாரக்காரங்க கவனமாக இருங்க. அது ஒன்று இருந்தாவே ஓகே தான். அப்புறம் நாளுக்கு நாள் வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெற்று வியாபாரத்தில் வளர்ச்சியை காண்பது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் அவர்களை திருப்தியடைய செய்யக்கூடிய வகையில் தரமான பொருட்களை கொள்முதல் செய்து வைக்கிறது வியாபாரத்தை பெருக்குவதற்கு உதவியாக இருக்கும். அப்புறம் தொழில் வளர்ச்சியும் வருமானமும் சீராக இருந்து வரக்கூடியது இருந்தாலும் செலவுகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் கடன் வாங்குவது அவசியம் ஏற்படாமல் தவிர்க்கலாம். அதனால் ஒழுங்காக திட்டமிட்டு முறைப்படி செயல்படுங்க. அப்படி செயல்படுவதன் மூலம் தொழிலில் படிப்படியாக முன்னேற்ற போக்க காணலாம். ஸோ இது கும்பராசிக்காரங்க வியாபாரக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பெண்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பாராத நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தள்ளி போய் வந்த திருமணம் திடீரென்று முடிவாகி திருமண வாய்ப்பை சிலர் பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. உடல் நலத்தில் கூட சிறு சிறு உபதைகள் அடிக்கடி ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறதுனால அதில் பெண்கள் கவனமாக இருக்கிறது நல்லது. கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் குடும்பத்தில் சில சங்கடங்களை தவிர்க்கலாம். அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். வேலை நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த தம்பதி இப்போது சேர்ந்து வாழ சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய முதல் மாத சந்தர்ப்பம் பயன்படுத்தி சேருங்க. பெண்களுக்கு இது எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அரசியலில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு முதல் மாதம் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு சில சோதனைகள் நேர இடம் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் உறுதியான மனதோடு இருந்து பொறுமை காத்து வருவதன் மூலம் தலைமையின் பேரன்பையும் நன்மதிப்பையும் பெறுவீங்க. மனதை அளப்பாய விட்டு மற்றவர்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி நிலை தடுமாறுவது உங்களுக்கு துன்பத்தை தரும். அதனால் நீங்கள் அதெல்லாம் புரிந்து கொண்டு இந்த முதல் மாதம் நடக்கிறது அவசியம். உங்களுக்கு தரப்பட்ட பணிகளை திறமையாக நிறைவேற்றுவதில் உங்கள் நோக்கமெல்லாம் இருந்து வருவது தான் அவசியம். வேறு எதுலேயும் நோக்கம் இருக்கக்கூடாது. இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டின் முதல் மாதம் இடைத்தரகர்கள் போன்றவர்களுடைய ஒத்துழைப்பை எதிர்பாராமல் நீங்களே நேரடியாக முயற்சி செய்து வருவதன் மூலம் புதிய வாய்ப்புகள் சிலவற்றை பெற்று மகிழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது. பின்னணி இசைக்கலைஞர்கள், பாடலாசிரியர்கள், நடன கலைஞர்கள் போன்ற உங்களுக்கு கூடுதலான வாய்ப்புகள் பெற முடியும். வெளியூர் பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. சக கலைஞர்களுடன் சுமூகமாக நடந்து கொள்வதன் மூலம் உங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள முடியும். வண்டி வாகன வசதிகள் சிலருக்கு அமையக்கூடிய நிலை இருக்குது. பயிற்சி பெற்று வரக்கூடிய கலைஞர்கள் அரங்கேற்றத்தை நடத்தி மகிழ சில மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அதனால் ஃபஸ்ட்டு மாதமே நமக்கு நடக்கும்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆசையை வளர்த்துக்க வேண்டாம். மற்றபடி உங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். அப்புறம் மாணவர்களுக்கு நீங்கள் முயற்சித்தால் கல்வியில் இந்த ஜனவரி மாதம் நாளுக்கு நாள் முன்னேற்றம் காண முடியும்.
தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வகுப்பறையில் நீங்கள் ஃபஸ்ட்டு மதிப்பெண்கள் கூட வாங்க முடியும். அதாவது தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வகுப்புகளில் நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வாய்ப்பு இருக்குது. இடையில் நிறுத்தி வைத்திருந்த சில பகுதிகளுக்கான தேர்வுகளை இப்போது எழுதி நிறைவு செய்திருங்க. சிலர்லாம் நீங்கள் உயர்கல்வி கற்பதற்காக வெளிநாடுகளுக்கு செல்லவும் முயன்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். ஞாபக மறதி, உடல் சோர்வு சில நேரங்களில் ஏற்படக்கூடும். அதனால் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. சுற்றுலா பயணங்கள் என எங்கேயாவது செல்ல நேரும்போது குளங்களில் குளிப்பதை முதல் மாதம் தவிர்த்துக்குங்க. அது அவ்வளவா உங்களுக்கு நல்லதல்ல என்று சொல்லப்பட்டிருக்கு. அவ்வளோதாங்க கும்பராசிக்காரங்களுக்கான முதல் மாத பலன். இந்த பலனை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பயனடையட்டும். மேலும் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.